வாவ், அருமையா வந்திருக்கு. மாடு பில்லு இல்லாத அண்ணா, நீங்களா? என்ன தம்பி துபாயில் எப்போ வந்தீங்க? பார்த்தா தெரியலடா. அண்ணன் இப்பதான்டா காலையில வந்தேன். அண்ணா சரக்கு தேசம் கூட வந்தீங்களாண்ணே? தம்பி சரக்கு மறந்துட்டேன்டா. சரக்கை விட பக்காவான ஒரு சாதனம் என்கிட்ட இருக்கு. பா நான் வந்து தரேன். ஏ தம்பி உட்கார்றா. இங்க சரி அண்ணா. அண்ணன் உனக்கு துபாயில இருந்து எதுவும் கொண்டு வரல. இப்போ ஒரு சாதனத்தை உனக்கு சமைச்சு தர போறேன். அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, ஓகேவா? ஏதாச்சும் கொடுங்க அண்ணே. ஃபர்ஸ்ட் நம்ம சட்டியை வைப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யை விடுவோம். நெய் நல்ல சூடானதுக்கு அப்புறம் அண்டி பருப்பை போட போறோம். அண்டி பருப்பு நல்ல செவ்வன்னு வந்தாச்சு. இனி அதை தனியாக எடுப்போம். இது வந்து நான் துபாயில் வேலை பார்க்கும்போது துபாயில் உள்ள விவசாயிகள் தந்த ரவை மாவு. இதை போட்டு நல்லா போட்டு கிண்டி நல்லா சூப்பராக வறுத்து எடுக்கணும். தம்பி பார்த்துக்கா, இப்போ வந்து பக்காவா வந்தாச்சு. இனி நம்ம இந்த மாவோட மட்டத்துக்கு தண்ணி ஊற்றும். இனிமே இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நம்ம இது அப்படியே கிண்டி தண்ணி ஊற்றி கிண்டி இந்த மாதிரி அல்வா மாதிரி ஒரு பதத்துக்கு எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச சர்க்கரை, இப்போ நம்ம ஏலக்காய் போட போகிறோம். கடைசியாக நம்ம பாதாம் பருப்பு, அண்டி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து தட்டும். அது கூடவே நம்ம கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். இனி இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நம்ம நினைச்ச மாதிரியே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே பார்த்தீங்களா, துபாயில இருந்து நான் கற்றுக்கிட்ட இதோட பேர் வந்து சலேஜா. சாப்பிட்றா தம்பி, நாங்கள் இப்போ சலேஜாவை சாப்பிட போகிறோம். இந்த நெட்டியில் இப்படி வச்சு எப்படி சாப்பிட்றேன். உண்மையிலே துபாய் சலேஜா வந்து பக்காவாக இருக்குது. நீ சொல்கிறா? சலேஜா சூப்பர் தம்பி இந்த சலேஜாவை சாப்பிடு. பையனுக்கு சலேஜா ரொம்ப பிடிச்சிருக்கு.